ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வெற்றி பிரியா விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வறுவலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்தந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணதை பார்க்கும்போது பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம கவுண்டம்பாளையத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சைட்லேருந்து பண்ணுறோம், நம்மளும் கவுண்டம்பாளையம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே போல் சிங்காநல்லூர், சூலூர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூர்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் வேலூர், திருநெல்வேலி, பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபாரின்ல இருந்தெல்லாம் வேற கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஃபாரின்லேருந்துலாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்களா? என்கிட்ட வந்து கேட்டார், பண்ணியிருந்தாங்கப்பா நிஜமா அவங்க அங்கேருந்து பண்ணுறாங்களா, அங்கேருந்து வீடியோ பார்க்குறாங்களா? இங்கிலாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேற ஒரு இன்னொரு நாடு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பார்த்துருந்தா எல்லா ஊரையும் சொல்ல முடியல, நிறைய ஊர்லேருந்து ஆனால் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே வந்து ஷாக்கு, இவ்வளோ பேர் பண்ணியிருந்தாங்க. நிறையா இவ்வளோ ரெகுலராக பண்ணதில்லை. ஊர் பேர் சொல்லி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதான் படிக்க படிக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா எங்கள் ஏரியா நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தால் என்னடா பேக்ரவுண்டில் கிச்சன்லாம் வந்து வேரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். சரி மீன் எடுத்துகிட்டு வந்து மீன் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அதை நாங்கள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்ட வீடியோலேயே நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க பர்த்டேக்கு. அதெல்லாம் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆமாம், 30ஆம் தேதி வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், ஒரு அக்கா பண்ணியிருந்தாங்க. சாந்தி அக்கா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அன்னைக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து வீடியோ போட முடியலன்னா தெரியல, முன்னாடியே சொல்றோம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் வந்து 100 வயசு கம்மியாக சொல்லிட்டேன், 100 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தம்பியோட வாழ்த்துக்கள். ஓகே, என்னோட அட்வான்ஸ் விஷஸும் உங்களுக்குக்கா. அவங்க பேர் சொல்ல சொன்னாங்க. சாந்தி அக்கா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அதே போல் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பிரியா உங்களோட பேர்லாம் படிப்பாங்க. ஒரு சில பேர் மிஸ் ஆகிருந்தா கோச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த அவ்வளோ லிஸ்ட்டு எடுத்து அதை எல்லாமே மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். 1-2 வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஒருத்தவங்க 2 பேர். ஹேமலதா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தான். அக்காவா தங்கச்சியா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்களான்னு தெரியல. அதனால் நான் நேம் மட்டும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க பேர் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஹேமலதா சிஸ் ஹாய். ஹாய். அப்புறம் மதி அருண் அப்படிங்கிறவங்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய். சுகன் சன் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய். பேரே தெரியலப்பா எனக்கு நிஜமா, எனக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா மேல அது பல பேர் வர மாட்டேங்குதுல. ஒரு சிலது யூசர் CH7 அப்படி சம்திங் வந்திருந்தாங்க. அந்த பேர் சொல்லாதவங்களுக்கு ஒரு ஹாய். நிறைய பேர் அப்படி பண்ணியிருந்தீங்க. எல்லோருக்குமே வந்து பெரிய ஹாய். நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரியிலேருந்து எங்கேருந்து பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. அதில் வந்து ஒருத்தவங்க சரண்யா ஐயப்பன் அப்படிங்கிறவங்க கன்னியாகுமரியிலேருந்து பண்ணுறோம், நாங்கள் தான் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோவில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது பெருசாக ஆன்சர் போகும். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்கிறோம். ஆனால் சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கன்னு. நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். 600 கிராம் அளவுக்கு இருக்குது. நாங்கள் 1 கிலோ வாங்கினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வால்லாம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி பீஸ் மட்டும் ஃப்ரைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. சோம்புத்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வேணால் நீங்கள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். மிளகுத்தூள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் நம்ம. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இது போல் கோபுரமாக 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. கோபுரமாவா? கோபுரமா இல்லைன்னா கட்டிடமா, கொஞ்சம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. கோபுரத்தையே காணும். கோபுரம் சாஞ்சிருச்சு, கொடை சாஞ்சிருச்சு. குச்சி எடுத்துகிட்டு வருவா நிமித்தி விட. அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே,
இது கூடவே வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த மசாலாம் ஒட்டுறதுக்காக லைட்டாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது 600 கிராம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கணுமா இல்லை அப்போ தேவையில்லையா? இல்லை, லெமனே போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வேணால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். மெயினாக எண்ணெய் சேர்க்கணும். இருங்க, ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணுமா? ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீனில் வந்து தடவிட்டால் முடிஞ்சுது. ஒரு பக்கம் மீன், ஒரு பக்கம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது தடவுறதுக்காக. இங்கே என்னப்பா மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுருக்க? என்ன மாமா மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்காக கரைச்சி வச்சிட்டியா? ஐயோ, மஞ்சள் தண்ணியா அது? என்னது? ஜூஸுங்க அது. ஜூஸா? ஆமாம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஜூஸு? அதுவா, டேங் ரெடிமேட் மிக்சிங் பவுடர். எங்கள் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. சரி, அதை வந்து யூஸ் பண்ணுவோமே. ஆமாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தானே வந்து தண்ணி ஊற்றி இந்த மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி விளையாடுவாங்க. என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அது? அது கோவில் ஃபங்க்ஷனில் ஒரு சில ஊரில் பண்ணுவாங்க. அது முறை மாமன் மேலெலாம் ஊற்றணுன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க தானே? ஆமாம், நான் வேணா உங்கள் மேலே ஊற்றட்டுமா? மாமா மேலே தானே ஊற்றணும், நீங்களும். அப்படியா? ஆமாம். உங்களுக்கு இந்த ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீனில் வந்து நம்ம நல்லா தடவி வைக்கலாம். எல்லா மசாலையும் மீன் ஃபுல்லாக நல்லா தடவி வச்சாச்சு. நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிச்சுன்னா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும். அப்படியே வச்சிடலாம். இந்த மீன் மேலே வந்து கார சட்னியை தடவி வச்ச மாதிரி இருக்குல்ல? கஷ்டப்பட்டு மசாலா ரெடி பண்ண கார சட்னிட்டீங்க. இல்லை, அந்த கலர் காம்பினேஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். ஓ, அப்படி இருக்குங்கிறீங்க. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பழைய கார சட்னி இருந்துச்சு, அதே வச்சு தடவை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒரு நாள் நான் உனக்கு ட்ரை பண்ணி காட்டவா? எனக்கா? நானும் சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணாலும் நீங்கள் தான் சாப்பிட போறீங்க. நிறைய பேர் உன்னை சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாப்பா. சரி, ஓகே. இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? நம்ம விருப்பம் தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற விட்டு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் கம்மியாக ஊற வைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஆனா கூட ஓ, இது அந்த காமெடி இல்லை. ஆமாம் ஆமாம், அவங்கள சிரிச்சிட்டாங்க, நீ லேட்டாக சிரிக்கிற. தண்ணி கொஞ்சம் அதிகம் ஊற்றினா லேட்டா? ஐயோ, ஓகே டன். ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போதான் ஃபஸ்ட்டு புரியல. ஓகே, அப்படியே ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மீன் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரியா வந்து வத்தல் வடகம் எல்லாம் ஒண்ணுதாங்க. முன்னாடி கேட்டுட்டு இருந்தாரு. அது கலராக வந்து பிரியா வந்து செஞ்சிருக்கு. ஏன்னா வித்தியாசமான கலர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். மாடியில் காஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், மேலே போல வாங்க. இப்போ நம்ம வந்து மாடிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மழைலாம் இருக்கும். அதனால் பார்க்கவே வந்து இந்த இடம் ஈவினிங் டைமில் மேலே வந்தோம்னா மாடிக்கு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். பிரியா வந்து கஷ்டப்பட்டு வந்து ஸ்பூனில் எடுத்து வட்ட வட்டமாக வந்து ஊற்றி வச்சிருக்கு. அம்மாவும் பாவம், அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வத்தல் போடுறப்போ. அதுவும் வெயில் டைமில் வந்து அதை செஞ்சாங்க. லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே சீக்கிரமாக வெயிலும் வந்துருச்சு. அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வத்தல். இது வந்து பீட்ரூட்டாமா? ஆமாம், கலருக்கு பீட்ரூட் கலர். பீட்ரூட் போட்டிருக்கேன். பீட்ரூட்டு. இது ஒயிட் நார்மல். இது நார்மல். இது வந்து பாலக்கீரை. மருதாணி தான் அரைச்சு போட்டிருக்கேன். ஆமா, மருதாணி அரைச்சு மருதாணி வத்தல் போட்டுருக்கோம். ஐயோ, சீரியஸா எடுத்து யாருன்னா போட்டு போறாங்க பாய்சன். இது வந்து பாலக்கீரைங்க, கீரை. அப்படியா? ஆமா. பொசுக்குன்னு நான் மட்டும் மருதாணி சொல்லிட்டனால மருதாணி அரைச்சு யாராவது வத்தல் போட்டுறாதீங்க. ஆமா. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். ஓகே, வத்தல் வீடியோலாம் எப்பமா வரும்? வரும். இது இன்னும் காயில இல்லைங்களா? 2 days ஆகும் காயறதுக்கு. காஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாலாவில் வந்து வீடியோ வரும். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணிட்டு போகிறேன். கட்லெட் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு அப்புறமா மீன் வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுட் மசாலா சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஆளுக்கு 2 கட்லெட் செஞ்சிட்டோம். மீதி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் வருவார் அப்படின்றதுனால சரி அவருக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு கோட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்ம வேணுன்றப்ப செஞ்சுக்கலாம். அதுக்காக நாள் கணக்கில் வைக்கக்கூடாது, ஒரு நாள் வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம் அவருக்கு ஃபஸ்ட்டு. எனக்காக எடுத்து வச்சியா? ஆமாம். ஸோ நெஞ்சை வேறு டச் பண்ணுறியே. எனக்காக எடுத்து வச்சியா இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக இருக்குன்னு எடுத்து வச்சிங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் 2 கட்லெட் மேலே சாப்பிட முடியாதா என்ன? அதுதான் நான் பாருங்க உண்மையை ஒத்துக்குச்சு பிரியாவே. அப்படிலாம் இல்லைங்க, சாப்பிடுவேன். எனக்கு இந்த கட்லெட், சமோசா அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. எல்லோரும் என்னப்பா விதவிதமாக நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்றீங்களே நினச்சிடாதீங்க. என்ன மெத்தடுன்னு வந்து பிரியா வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். ஆமாம், பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கட்லட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம 5 தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோதாங்க. 5 பேர்த்துக்கு ஒன்றுன்னா இல்லை, உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்கள். மீறி எனக்கு எங்கள் அப்பாக்கும். அப்படியா? ஆமாம். சூப்பராக இருக்குது பார்க்க. கட்லெட் வந்து பிரியா வந்து செஞ்சுட்டாங்க. சூடாக சுவையாக இருக்குது. இன்னும் சுவையாக இல்லை, டேஸ்ட் பார்க்கல இன்னும். ஆமாம், சுவை இன்னும் தெரியல அவருக்கு. டேஸ்ட் பார்த்து தான் சொல்லுவார். நான் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. நேற்று நாங்கள் அந்த மாதிரி வித்தியாசம் செஞ்சு கொடுக்கும்போது தான் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் கூட இப்படி தான் எதிர்பார்க்குறாரு, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா எனக்குன்னு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லியும் கறி குழம்பும் போட்டிருந்தால, அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் வந்து டைம் இல்லை, சூடாக இருந்தனால சாப்பிடவும் முடியல. சரி, அன்னைக்கு சாப்பிட்டது எப்படி இருந்ததுன்னு இப்போ சொல்லுங்க. இல்லை, நிஜமாவே சூப்பராக இருந்தது. அப்படியே சொல்லிட்டாரு அவர் சாப்பிடும்போது. நிஜமாவே சூப்பராக இருந்தது. சரி, இப்போ கட்லெட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நான் இதை எது வச்சு பண்ணேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. எப்படி சாப்பிடும்போது வித்தியாசமாக சாப்பிடுங்க, ஏதோ வித்தியாசமாக பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இல்லை, எதை வச்சு செஞ்சேன்னு சொல்கிறேன் நான். சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கா? குச்சிக்கிழங்கு. ஓ, இதுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்க? உருளைக்கிழங்கு காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, வெறும் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் மீல் மேக்கர் வந்து நிறையா இருக்கு. இது வந்து மரவள்ளி கிழங்குல பண்ணுது. இப்போ சீசன் தானே மரவள்ளி கிழங்கு. அன்னைக்கு வாங்கணும், நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு பண்ணேன் நான். நல்லா இருக்குல்ல? தெரியல தானே மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோன்னு. நார்மல் கட்லெட் டேஸ்ட் மாதிரி தாங்க இருந்துச்சு, ஆனால் மரவள்ளி கிழங்குல பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக குட்டீஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எச்சி ஊறுது, நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. உன்னை நான்வெஜ் சாப்பிட சொன்னோம்ல, நிறைய பேர் வந்து சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னிச்சுக்கோங்க. சரி, நான்வெஜ் தான் சாப்பிட என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் நான் வந்து 2 விஷயத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல. என்னன்னு சொல்லுங்க? ஒன்று ஹேர் ஸ்டைல், ஒன்று நான்வெஜ். இல்லை, ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்று உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு ரவுண்ட் போட்டுடலாங்களா? போட்டுடலாம். சூடாக இருக்குயா. மீனெல்லாம் நல்லா வெந்துட்டுக்குது. புடுமா தான் அப்படியே பூ மாதிரி வருதுல்ல, இந்த மாதிரி வந்ததுன்னா மீன் நல்லா வந்துச்சு. நல்லா கமகமான ஸ்மெல் வருதுல்ல. சாப்பிடலாம்ல? வேண்டாம், நல்லா இருக்கு மீனுன்னு சொல்கிறாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதாவது ஒரு சாப்பிட்டா வாய் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு உப்பு காரம்லாம் தெரியும். நீ சூடாக குத்துட்டு அவசரமாக வான்னு குத்து இந்த இவ்வளோ தான் எடுத்து சாப்பிடணும் எப்படி சொல்ல? சரி, ஓகே, நான் வெயிட் பண்ணுறேம்மா. மீன் சூப்பராக இருக்குது. ஏன்னா யார் வாங்கிட்டு வந்தது, அதனால தான் நல்லா இருக்குது. இதெல்லாம் சரியான போங்கப்பா. இல்லை, அது என்ன மீனுன்னு சொல்லவே இல்லை. மீன் பேர் ஆமாம், ஊளி மீன். நல்லா சூப்பராக இருக்குது. பிரியா வந்து இன்னைக்கு மீன் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சு பிரியா. சாப்பிட்றோம் பிரியா. இப்போ மாப்பிள்ளை வீடியோ எடுக்க வச்சுட்டு நாங்களே சாப்பிட்டு வரோம். சீக்கிரம் கூட அப்புறம் மீன் வந்து சூடாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் மீன் கொஞ்சம் ரேட் அதிகம். இந்த ஊளி மீன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். உங்கள் அத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னது? உங்கள் அத்தை ரேட் அதிகம்னா? டேஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது முள் இல்லைல்லங்க, அதனால் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். முள் இல்லைன்னா சாப்பிட நல்லா இருக்குமா? முள்ளுன்னா கஷ்டம் இல்லை, எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு குத்திக்குமோ என்னமோன்னு பார்த்து சாப்பிட. நல்லா இருக்கு. எங்கள் அம்மா கொஞ்சம் புளிப்புன்னாங்க. லைட்டாக தெரியுது. லைட்டாக கொஞ்சம் பெரிய லெமனில் பாதி லெமனை புளிஞ்சதுனால அப்படி தெரியுது. கொஞ்சம் சின்ன லெமனில் பாதி லெமனை புளிஞ்சிருக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லைங்க. மேடம் வந்து திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.